Hello, Assalamu alaikum friends. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மட்டன் கீ பிரியாணி. இந்த இயரோட பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி. குர்பானி கறி வேகிறதுக்காக ஒரு சூப்பரான டிப் இதில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ரம்ஜான் பக்ரீத்னால் நாங்கள் தோட்டத்தில் தான் சமைக்கிறது. இது எங்கள் வீட்டு தோட்டம் தான். இந்த பக்ரீத்துக்கு எங்கள் பாய்ஜான் தான் சமைச்சு கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணினா ரூபி கீ தான் யூஸ் பண்ணுறது. 1 லிட்டர் ரூபி கீ யூஸ் பண்ணுறாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மட்டும்தான் பிரியாணியில் தாளிப்புக்கு சேர்ப்போம். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறதில்ல. 1.25 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. பச்சை மிளகாய் 15லேருந்து 20 வரையும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் 15 தான் யூஸ் பண்ணுறோம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. ஆனியன்லேயே சேர்த்துக்கிறாங்க. அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க ஆனியன்ஸை. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்க்குறாங்க ஆனியன்லேயே. ஒரு படிக்கு 1 கை உப்புன்னு சேர்ப்பாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கிலோ சேர்த்துருக்காங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு படிக்கு 1 கை மல்லி, 1/2 கை புதினா ஆட் பண்ணணும். நாலு கிலோனா 2.5 படி வருது. அதனால் 3 கை மல்லியும் 1.5 கை புதினாவும் சேர்க்குறாங்க. தயிர் 1/2 லிட்டர் சேர்க்குறாங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ நல்ல ஸ்மெல் வரும். ஒன்றரை கிலோ தக்காளி சேர்த்துருக்காங்க. மட்டன் 5 கிலோ சேர்க்குறாங்க. கறியை நல்லா வேக விடணும். தண்ணி சேர்க்குறாங்க. 5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்காங்க. ஒரு படி சீரக சம்பா அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். 3 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்க்குறாங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இதுதான் முக்கியமான டிப்பு. குர்பானி கறி ஈஸியாக வேகாது. அதனால் கொட்டாங்குச்சி ஆட் பண்ணுறாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொட்டாங்குச்சியை ஆட் பண்ணியிருக்காங்க. கொட்டாங்குச்சியை சேர்த்து கொஞ்ச நேரம் கறியை வேக விட்டாங்க. சீக்கிரமாகவும் கறி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சியை ரிமூவ் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி 4 கிலோ சேர்க்குறாங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெருப்படுப்பில் சமைக்கும் போது ஊற வச்சா அரிசி குழஞ்சிரும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துருவாங்க.
அரிசியோட மசாலா சேர்ந்து தண்ணி இல்லாமல் அரிசி இருக்கணும். ரைஸ் பாதி குக் ஆயிடணும். அப்போ தான் தம் போடுவாங்க. தண்ணியும் அரிசியும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ தம் போட போகிறாங்க. நெருப்பெல்லாம் எடுத்துட்ருக்காங்க. ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணி அந்த வட்டா மேலே அப்படியே சுற்றி விட்டு போட்டுருவாங்க. இப்போ தான் இறுக்கமாக மூடி பிடிச்சி கரெக்டாக தம் ஆகுங்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எரிஞ்ச அந்த நெருப்பு கறியெல்லாம் எடுத்து தம் போடுறாங்க. 1 மணி நேரம் தம் போடணும். எங்கள் கடையில் வேலை செய்கிற அண்ணனும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. சைடில் எரியிற நெருப்பெல்லாம் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தம் பிரிக்க போகிறாங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம வாசனை, கம்மான்னு நெய் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சன்ஷைன் ஈஸி குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.